Hello, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். So, we are into session number 3, that is accounts of foreign company. Sir, accounts foreign company வந்து எப்படி accounts prepare பண்ணணும், எந்த டைம் லிமிட்டுக்குள்ள ROC ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு because we are a chartered accountants, so we deal with accounts. So a lot of questions can come. Lot of questions means one or two questions can come from this area. And accounts of a foreign company section 381. Sir, இங்க மெயினா வந்து 381 அப்படின்னு சொன்னாலே you have 381 subsection 1, subsection 2, subsection 3. மூணு subsection மட்டும்தான் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? 381 subsection 1, subsection 2, subsection 3. இது கூடாமல் you have to study what rules என்ன சொல்றாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்க, at the same time கம்பெனி ரூல்ஸ் என்ன சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும் with respect to accounts of foreign company. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா 381 subsection 1 பார்த்துக்கலாம். So this is what 381 subsection 1 போடுங்க. இதை கட் பண்ணி இப்படி போட்டுருங்க. So that படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Every foreign company shall in every calendar year make out balance sheet P&L in such form containing such particulars and including or having attached or annexed thereto such documents as may be prescribed and deliver these documents to ROC. Sorry, நான் சொல்றேன் சார், பர்ஃபார்மன்ஸ் தூக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். இது இந்தியா, இங்க யூஎஸ்ஏல ஒரு கம்பெனி இருக்குது. இவனுக்கு இங்க வந்து என்ன பண்றான்னா, இங்க வந்து ஒரு பிரான்ச் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க சார். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவன் தானே அந்த யூஎஸ் கம்பெனி, இவன் என்ன கம்பெனியா மாறுறான்? ஃபாரின் கம்பெனியாக மாறுறான். பிகாஸ் ஹி இஸ் டூயிங் பிசினஸ் இன் இந்தியா. இவன் வந்து நம்மளுடைய ஆர்ஓசில எவ்ரி கேலண்டர் இயர், ஃபினான்ஷியல் இயர்ல கேலண்டர், பிகாஸ் யூஎஸ்ஏல இருக்கிறவன் அவன் அந்த அப்ளிகபிள் லாஸ் யூஎஸ்ஏல என்ன இயரோ அதான் ஃபாலோ பண்ணுவான். யூஎஸ்ஏல வந்து கேலண்டர் இயர், ஃபாரின்ல பொதுவாகவே கேலண்டர் இயர் தான். So he has to prepare balance sheet, P&L, such documents as may be prescribed, such other documents as may be prescribed, and in which year, calendar year, then he have to submit to ROC. So first என்ன சொல்றாங்கன்னா, calendar yearல foreign company அவருடைய balance sheet, P&L, such other documents as may be prescribed to be submitted to ROC. எங்கூடவே படிங்க, நீங்க வேற நாளைக்கு மாத்தி வைக்காதீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதே படிச்சிடுங்க. Now இங்க செக்ஷன் 381 subsection 1 இங்க ஒரு மினிட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரூல்ஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் சார். ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, every foreign company shall prepare financial statements of its Indian business operations as per schedule 3. listen இங்க ஒரு பிரான்ச் இருக்குது இல்ல, அதுதானே அவனுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. சோ இந்தியால இருக்கிற இந்தியன் பிசினஸில் இருந்து வரக்கூடிய ரெவென்யூ, வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸுக்கு should you prepare separate balance sheet, separate P&L, separate cash flow, all these things பண்ணணுமா? கட்டாயமாக பண்ணணும் சார். அது எப்படி சார் பண்ணணும்? That you are supposed to do in schedule number 3. Schedule number 3. சார் ஒரு மினிட் சார். Chapter 10 படிச்சிருக்கீங்களா? Chapter 10 வந்து audit and auditors. Chapter 9 வந்து accounts of the company. Accounts of the companyல financial statementsனா என்ன? Financial statementsனா balance sheet. இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அது ரிவைஸ் பண்ணுங்க. P&L. Chapter 9 of Companies Act வந்து நம்ம லா புக்ல Chapter 9 வந்து accounts of the company. அதை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ, அப்புறம் எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ், சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, இதெல்லாம் என்னதுப்பா? சாப்டர் நம்பர் 9ல சொல்லக்கூடிய விஷயங்கள் which are part of financial statements. And you should understand one more thing, financial statement includes CFS also. அதுவும் தெரிஞ்ச விஷயம். நான் வேற என்ன சொல்ல வரேன், பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் should be fat. இது இங்க சொல்ற விஷயம் இல்ல, நான் சாப்டர் 9 ரிவைஸ் பண்றேன். ஃபேட்னா it should be in form schedule 3 as per accounting standards, giving true and fair view. எப்படி சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஷெட்யூல் 3ல அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி and true and fair viewனா it should be free from misstatements, it should be free from mistakes ஆக இருக்கணும் சார். இதே ப்ரொவிஷன்
எனக்கு அப்ளை ஆகுமா? இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே சார், இந்த சம்பவம் ஃபாரின் கம்பெனிக்கு அப்ளை ஆகுமா? ஆகும். ஃபாரின் கம்பெனிக்கு இந்தியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக சாப்டர் 9ல சொல்லக்கூடிய எல்லா அனக்ஷர்ஸ் மீன்ஸ் எல்லா விஷயங்கள், பேலன்ஸ் ஷீட், P&L, changes in equity, cash flow, notes, schedules, subschedules, etc. எப்படி பண்ணணும் சார்? It should be fat. Form schedule 3 as per accounting standards and it should give true and fair. ஆனா இங்க சின்ன ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா சார், இந்த ஃபாரின் கம்பெனி இந்தியன் பிசினஸ் உடைய டிரான்சாக்ஷன் ஷெட்யூல் 3ல பண்ண முடியலையானாலும் இட் ஷுட் பி நியர் தேர் டு ஷெட்யூல் 3 as possible in the financial year. சார் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க சார். யோ, ஃபாரின் கம்பெனிக்கு இந்தியால பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்குல்ல, இந்தியன் டிரான்சாக்ஷன் நீ செப்பரேட்டாக அக்கௌண்ட் பண்ற, அதுக்கு செப்பரேட்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற, எந்த ஃபார்மேட்ல? ஷெட்யூல் 3 சார். ஷெட்யூல் 3 பண்ண முடியல சார், டிஃபிகல்ட்டி இருக்கு சார். நியர் டு ஷெட்யூல் 3 ஆச்சு பண்ண MCQ ஆக கேட்பான். கவனம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காதீங்க, கவனமா இருங்கம்மா எல்லாரும். தென் எப்படி சார் இந்தியன் பிசினஸ்க்கு பினான்சியல் இயர் தானே வரும்? நான் கேட்கிறேன், இந்தியால பண்ணக்கூடிய பிசினஸ் என்ன வருஷம் வரும்? பினான்சியல் இயர் தானே வரும். நான் என்ன சொன்னேன், மேல என்ன சொன்னோம்னா கலண்டர் இயர்ல இவன் பேசிக்கலி இவன் தான் ஃபாரின் கம்பெனி, அவனுக்கு இந்தியாவில் பிசினஸ் இருக்குது. அவன் பிசினஸ் எப்படி வேணா பண்ணுவான், பிசிக்கலா பண்ணுவான், ஏஜென்சி வச்சுக்கிட்டு பண்ணுவான், எலக்ட்ரானிக் மோட்ல பண்ணுவான். இவன் மெயினா என்ன பண்ணணும் சார், கலண்டர் இயர்ல எல்லாம் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஒண்ணு கலண்டர் இயர்ல இவனுடைய விஷயங்கள் பண்ணணும், இந்தியன் பிசினஸோட விஷயத்தை செப்பரேட்டாக பினான்சியல் இயர்ல பண்ணணும். எப்படி பண்ணணும் சார்? ஷெட்யூல் 3ல பண்ணணும். ஷெட்யூல் 3ல பண்ண முடியலன்னா நியர் டு ஷெட்யூல் 3 யோசிச்சு பண்ணணும். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியால இருக்கிற பிசினஸ்க்கு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Now listen properly. இங்கேந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதே விஷயங்கள் சாப்டர் நம்பர் 9ல படிச்சிருக்கிறோம். பினான்சியல் இயர்னா என்ன தம்பி? வாட் இஸ் பினான்சியல் இயர் சொல்லுங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் பினான்சியல் இயர்? ரிவைஸ் பண்ணுங்க, அந்த புக் எடுத்து பாருங்க பாப்போம். பினான்சியல் இயர்னா என்ன? இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏப்ரல் ends to மார்ச். ஆனா ஒரு கம்பெனி ஜனவரியிலேயோ பிப்ரவரியிலயோ மார்ச்லயோ இன்கார்பரேட் பண்ணினா அந்த வருஷம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல நெக்ஸ்ட் ஃபாலோயிங் மார்ச்ல க்ளோஸ் பண்ணா போதும். இது இந்த சாப்டருக்குன்னு சொல்லல, இந்த சாப்டர் 9லயே படிச்சுட்டோம், ஜெனரல் கிளாஸ்ல படிச்சுட்டோம். அதே விஷயம்தான், சேம் அதே சொன்ன வேற விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும். சேம் திங், சேம் ரூல்ல ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல படிச்ச அதே விஷயம் தான் நான் மறுபடியும் சொல்ல போறேன். ஏ கம்பெனி ஆர் கவனமா கேளுங்க ப்ளீஸ். நான் எல்லாம் லிங்க் பண்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க தம்பி. டெக்ஸ்ட் புக் வச்சுதான் போகணும், டெக்ஸ்ட் புக் முக்கியம், கொஞ்சம் கவனமா இருக்க. நான் எல்லாமே கனெக்ட் பண்றேன் ப்ளீஸ். Provided that where a company or a body corporate is a holding or subsidiary or associate of company incorporated outside India. Sir. இங்க ஒரு கம்பெனி இருக்குது எக்ஸ் லிமிடெட், ஓகேவா? இது வேற கம்பெனி. யூஎஸ்ஏல ஒரு கம்பெனி இருக்குது MN லிமிடெட், இது வேற கம்பெனி. நான் கேட்கிறேன், இவன் இந்த மஞ்ச எல்லோ கலர் வாவு பிங்க் கலருடைய சப்சிடரி ஆகவோ ஹோல்டிங் ஆகவோ அசோசியேட் ஆகவோ இருந்தான்னா கன்சாலிடேட்டட் பர்பஸுக்காக வேற வருஷம் ஃபாலோ பண்ண தேவைப்படும். கன்சாலிடேட்டட் சார், வாட் இஸ் கன்சாலிடேட்டட்? கவனம் கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். A limited holding B limited, okay, 53%. A limited யாரு? holding. B limited யாரு? subsidiary. ரிவைஸ் பண்றேன், கவனம். A limited என்ன ப்ரிப்பேர் பண்ணும்? standalone financial statements as well as consolidated financial statements. அதே மாதிரி B limited standalone financial statements ப்ரிப்பேர் பண்ணணும். and இவனுக்கு கன்சாலிடேட்டட் பண்றதுக்காக டீடைல்ஸ் ஆஃப் FS financial statements கொடுக்கணும். கன்சாலிடேட் பண்றதுக்காக FS ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கணும்.
இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறேன்னா, இங்க ஏ லிமிட்டடும் பி லிமிட்டடும் ரெண்டுமே இந்தியனா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன், ஏ லிமிடெட் வந்து இந்தியாவில் இருக்குது, இது வந்து அவுட் சைடு இருக்குது. ஆர் திருப்பியே போடுங்க, இவன் அவுட் சைடு இருக்கான், இவன் இந்தியாவில் இருக்கான். கன்சாலிடேஷனுக்காக பிரச்சனை தான் வராது. கன்சாலிடேஷனுக்காக நீங்க வேற பினான்சியல் இயரை சூஸ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தனியாக சூஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். கவனம். மறுபடியும் நான் வெயிட் பண்றேன். வேற கம்பெனி ஒரு பாடி கார்பரேட் விச் இஸ் ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட் ஆஃப் எ கம்பெனி இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா. வெளிநாட்டுல ஒரு கம்பெனி இருக்கு, நான் இங்க இருக்கிறேன். ஐ ஆம் தேர் இன் இந்தியா. வெளிநாட்டுல ஒரு கம்பெனி, அவன் ஹோல்டிங்கா இருந்தா நான் சப்சிடரி ஆவேயா? நான் வந்து ஹோல்டிங்கா இருந்தா அவன் சப்சிடரி, அவன் ஹோல்டிங்னா நான் சப்சிடரி. யோ, ஹோல்டிங் சப்சிடரி மாறி ஆகலாம் இல்ல? அப்புறம் என்ன மாறி மீன்ஸ் எனி கேசஸ் வரலாம். நான் ஹோல்டிங் ஆகலாம், அவன் சப்சிடரி ஆகலாம். அவன் சப்சிடரி நான் ஹோல்டிங் ஆவேன். என்ன பண்ணுவான்? கன்சோலிடேட் பண்ணணும் இல்ல, ஹோல்டிங் தான் பண்ணுவான். நான் சப்சிடரியா இருந்தா நான் அவனுக்கு பிஎன் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். அவன் ஹோல்டிங்கா இருந்தா அவன் ப்ரிப்பேர் பண்ணணும். கன்சாலிடேஷன் பர்பஸுக்காக வேற ஒரு வருஷத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கலாமா? ஸ்டாண்டலோனுக்கு இல்ல, கன்சாலிடேட்டட். இது நான் இங்க சொல்ல தேவையில்லை, இது நீங்க சாப்டர் 9ல படிக்க வேண்டிய விஷயம். பண்ணலாமா? ஆன்சர் இஸ் எஸ், ப்ரொவைடட் டேக் அப்ளிகேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். சார் நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் ரிவைஸ் பண்றேன். எல்லா ஃபாரின் கம்பெனி கலண்டர் இயர்ல பேலன்ஸ் ஷீட், P&L டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். அதை தலையில ஏத்துங்க. நம்பர் 2, இட் ஷுட் பி டெலிவர்ட் டு ROC. ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் பிசினஸ் உடைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சாப்டர் 9ல சொல்ற மாதிரி ஆல் தி annexures which put பேலன்ஸ் ஷீட், P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, கேஷ் ஃப்ளோ, நோட்ஸ், எக்ஸ்பிளனரி நோட்ஸ், blah 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 blah, ஆல் தீஸ் பண்ணிட்டு நீங்க செப்பரேட்டா இந்தியன் பிசினஸ்க்கு நீங்க செப்பரேட்டா வச்சிருங்க. அது எந்த வருஷம்? ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன ரூல் சொல்லிட்டாங்க, அது தெரியும். இப்போ டவுட் எங்க வருதுன்னா, கன்சாலிடேஷன் பண்றதுக்கு நான் இங்க இருக்கேன், வெளிநாட்டுல ஒரு கம்பெனி இருக்குது, நான் இந்தியன் கம்பெனினே வச்சுக்கோங்க. கன்சாலிடேஷன் பர்பஸ்க்காக நான் என் ஹோல்டிங்கும் என் சப்சிடரியும் எல்லாருமே ஒருத்தன் வந்து ஹோல்டிங்கும் சப்சிடரி ரெண்டுமே இந்தியாவில இருந்தா பிரச்சனையே வராதியா? கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணிடலாம். ஹோல்டிங் கொடுத்தா இங்க இருக்கா, சப்சிடரி அங்க இருக்குது, ஒரு ஹோல்டிங் அங்க இருக்கா, சப்சிடரி இங்க இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் சொல்லி தந்திருக்கேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கன்சாலிடேட்டட் பர்பஸுக்காக மட்டும் என்ன பண்ணுங்க, மட்டும் நீங்க வேற இயரை ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்கிட்ட கேளுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்க படிக்க தேவையில்லை. Next, it is important to note that a foreign company having its place of business in India may not follow financial year ending on 31st March every year, provided it has obtained requisite approval for central government for the same for the purpose of consolidation. Now listen. ஒரு விஷயத்தை நான் மறைக்க போறேன், நல்லா பாத்துக்குங்க. கவனம் வந்து சதறினா பின்ன போச்சு. நல்லா பாத்துக்குங்க, கவனம். திஸ் இஸ் இந்தியா, திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, திஸ் இஸ் US அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆஸ்திரேலியால there is A limited. இவனுடைய பிரான்ச், பிசினஸ் விங் பிரான்ச் இங்க இருக்குது. அதுக்கு பேரு வந்து let us keep like L limited. Now there is another company called ABC limited. Now இவன் என்ன கம்பெனி? Foreign company. So even foreign company, because it's having place of business in India. It's not an Indian company, right? இது வந்து வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி incorporated outside India. Now, when this is holding and this is subsidiary, or when this is holding or this is subsidiary, இத நீங்க மறந்துடுங்க. நீங்க இத பாருங்க ப்ளூ. இப்போ நீங்க இத பாருங்க, இதே பாருங்க. யோ, எல் லிமிடெட் சப்சிடரியா இருந்தா ஏபிசி ஹோல்டிங் வச்சுக்கோங்க. ஏபிசி இஸ் ஹோல்டிங் எல் லிமிடெட், அப்போ ஏபிசி ஹோல்டிங் எல் வந்து சப்சிடரி.
L is holding ABC ன்னு வச்சுக்கோங்க. அப்ப L is holding ABC subsidiary. நான் என்ன சொல்ல வரேன்னா கன்சாலிடேஷனுக்கு மட்டும் நீங்க வேற இயரை ஃபாலோ பண்ணுங்க. நான் யார சொல்றேன்? இவன் சொல்றேன் இவன் எக்கேடு கட்டு போறான் தேவையில்லை. நான் இவனை சொல்றேன் கன்சாலிடேட்டட் பர்பஸ்க்காக மட்டும். சார் வீடியோவை 2 டைம் பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க உட்காந்து பாருங்க. நீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். Now come on, see example. ROK Limited is a company incorporated outside India having place of business in India. So ROK is a foreign company. So no, ROK is a foreign company. Now let's see. ROK Limited is a foreign company. Now what is happening is ROK is foreign company. ROK is subsidiary of HOK. HOK என்ன company? Australian company. அப்ப HOK holding na even subsidiary. Come on, tell me. Which is required to consolidate accounts. Consolidation purpose kaga mattum can I use a different year? Different year. Of course you can use, but make application from something. Very simple. Sir, engalla marudiyum sollirukkenga. First time solunga sir. First foreign company வந்து calendar year use பண்ணா போதும் for their balance sheet, P&L, all these things. Indian business order transactions மட்டும் நீங்க எதை ஃபாலோ பண்ணுங்க? Financial year follow பண்ணுங்க. Sometimes what happens is what is financial year? அது நல்லா பாத்துக்கங்க. Sometimes in the Indian இருக்கிற the foreign company வந்து what happens is he might be holding or subsidiary of some other person registered outside India. Consolidatedக்காக financial year யூஸ் பண்ண முடியாது. இந்தியன் ஆபரேஷன்ஸ் பேசிக்கலி எந்த வருஷம் ஃபாலோ பண்ணணும்? ஃபினான்ஷியல் இயர் தான் பண்ணணும். ஆனா கன்சாலிடேட்டடுக்காக நமக்கு மாத்திக்கலாம். கன்சாலிடேட்டடுக்காக மட்டும் மாத்திக்கலாம். Now இங்க இந்த 2 கட் பண்ணுங்க. இதோட பிராக்கெட்ல எழுதுங்க எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 381 சப்செக்ஷன் 1 ன்னு போடுங்க. என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் empowered to direct that in case of foreign company or class of foreign company, requirements of class as given above shall not apply or shall apply subject to exceptions and modifications. No, ஒண்ணுமே இல்லடா, இது படிக்கவே வேணாம். ஜிஎஸ்டில எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் some sort of modifications, some sort of exceptions they will provide. நமக்கு படிக்க இல்லை, ப்ரொவைட் பண்ணலாம், மேபி given அப்படின்னு தான் சொல்றாங்க. They might give, central government is empowered to give. சார் எங்கெல்லாம் 381ல மெயினா படிக்கணும் சார்? 381 சப்செக்ஷன் 1ல மெயினா சொல்றாங்க. இப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, எங்க கூட படிங்க. ஃபாரின் கம்பெனி இப்படி எழுதுனா தான் மார்க் வரும். ஃபாரின் கம்பெனி has to prepare its balance sheet in every calendar year, balance sheet, P&L documents as may prescribed in calendar year. Along with the same, it has to be delivered to ROC. Second important thing, with respect to, as per rules, with respect to the transactions of business in India, it should prepare in financial year. Financial year means it begins from April ends to March. But financial year மாறலாம், கன்சாலிடேட்டடுக்காக மாறலாம். கன்சாலிடேஷன் பர்பஸ் எனக்கு இந்தியன் ஆபரேஷனுக்கு கன்சாலிடேட்டடுக்காக எஃப்எஸ் நீங்க ஆர்ஓசி சப்மிட் பண்ணும்போது கன்சாலிடேட்டட் சப்மிட் பண்ணணும்ப்பா, அதனால தான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. Now this section 381 subsection 1 is over. Going on to section 381 subsection 2. என்ன சொல்றாங்கன்னா, if any documents is not there in English language, நீங்க என்ன பண்ணணும்? certified translation into English language மாத்தி நீங்க சப்மிட் பண்ணணும். சார் ஃபார் எக்ஸாம்பிள், சைனா இருக்கிற கம்பெனி, அவனுடைய பேலன்ஸ் ஷீட் P&L வந்து கலண்டர் இயர்ல இருக்கும், சைனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கும். அவன் இந்தியால பிசினஸ் பண்றான். சோ இந்தியன் ஆபரேஷன் பினான்சியல் இயர்ல இருக்கும், இந்தியன்ல இருக்கும் விட்டுருங்க, இங்கிலீஷ்ல இருக்கும் விட்டுருங்க. சைனால இருக்கிறவன் சைனா லாங்குவேஜ்ல போட்டுட்டான்னு வைங்க. சார் அப்படியெல்லாம் போடுவாங்களா சார்? அசியூம் பண்ணுங்க, நீங்க போடுறான்னு வைங்க. அதை இங்க சப்மிட், அந்த ஆர்ஓசி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம், மாத்தி கொடுக்கணும். தம்பி என்னன்னா நீங்க ஆர்ஓசி கொடுப்பீங்க, அவனுடைய பேலன்ஸ் ஷீட் P&L டாக்குமெண்ட்ஸ், என் பிசினஸ் இன் இந்தியாவுடைய பேலன்ஸ் ஷீட் P&L தனித்தனியா கொடுக்கணும். புரியறது நினைக்கிறேன். இது கூடாமல் செக்ஷன் 381 சப்செக்ஷன் 3 என்ன சொல்றாங்க? எவ்ரி ஃபாரின் கம்பெனி ஷால் சென்ட். நான் இப்போ சொல்ற ஒரு விஷயம், எந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணோம் சொல்லல.
ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்க்கு அப்புறமா ஃபினான்ஷியல் எண்ட் பண்ணி 60 நாளா, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் பண்ணி 6 மாசமா, 5 மாசமா, ஒண்ணுமே சொல்லல. கொஞ்சம் நிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டு கேளுங்க பிளீஸ். வைபோட இருங்க. செக்ஷன் 381 சப்செக்ஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட பேலன்ஸ் ஷீட், P&L இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூ ஹாவ் டு அட்டாச் FC3. Attach FC3. What is FC3? FC3 is a list, copy of list of all place of business in India. Place of business. OB னு சொன்னா it can be principal place of business or other place of business. So எங்கெல்லாம் இந்தியால எனக்கு பிசினஸ்கள் இருக்குதோ அதோட கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட், இந்தியன் பேலன்ஸ் ஷீட் கொடுப்போம்ல, இந்தியன் பேலன்ஸ் ஷீட், இந்தியன் P&L கொடுப்போம்ல, அது கூட நீங்க FC3யும் அட்டாச் பண்ணி லிஸ்ட் அட்டாச் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். Now, if any foreign company ceases to have place of business in India, it shall, as per Rule 8, give notice of the fact of the same to register and as form from the date on which notice is so given. Obligation of the foreign company to deliver any document to ROC shall cease if we do not have any place of business. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வருஷம் FC3 கொடுப்போம். ஸோ பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணா நீங்க அதில் ஆட் பண்ணுவீங்க. பிரான்ச்சை வந்து நீங்க வந்து கதவை சாத்தி ஷட்டர் போட்டு லாக் பண்ணிட்டு அதை நீங்க வைண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா அது வைண்ட் அப் பண்ண மாதிரி காட்டணும். இப்ப நான் கேட்கிறேன், கம்ப்ளீட்டா நீங்க பிசினஸே நிப்பாட்டிட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா இஃப் இட் டு நாட் ஹேவ் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியா, கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்ளீட் பிசினஸ் ஆஃப், கம்ப்ளீட்டா இந்தியன் பிசினஸ் இஸ் ஆஃப், இந்தியன் பிசினஸ் இஸ் வைண்டட் அப், ஆஃப்னா வைண்டட் அப், bound up. You have to intimate ROC and from that day நீ foreign company ஆக மாட்ட. உங்க applications எல்லாமே நின்னு போகும். Game over. சார் செக்ஷன் 381 சொல்ற மூணு விஷயம். 381(1), 381(2) இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டிஃபைட் இங்கிலீஷ், 381(3) FC3. இது கூட ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் பிசினஸ் உடைய ஃபாரின் ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணுங்க. கன்சாலிடேட்டதுக்காக வேணா மாத்திக்குங்க, ஆர்கிட்ட கேட்டு மாத்துங்க, சென்ட்ரல்ல கேட்டு மாத்துங்க. இது கூட முடியல, ரூல்ஸ் மறுபடியும் என்னையோ ஏயா இப்படி படுத்துற, மறுபடியும் ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பினான்சியல் along with FS MCQ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும், யூஎஸ்ல அந்த அது வந்து கலண்டர் இயர்ல, இந்தியன் பிசினஸோட வந்து பினான்சியல் இயர்ல, அது கூட FC3 கொடுக்கணும். அது கூடவே FC3னா லிஸ்ட் கொடுக்கணும். அது கூடவே இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். Statement of related party transaction, statement of repatriation of profit, statement of transfer of fund. இந்த 3 விஷயத்தை நீங்க கொடுத்து தான் ஆகணும். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ரிலேட்டட் பார்ட்டினா யாரு, preliminary சார்ட்ல படிச்சிருப்பீங்க பாருங்க. ரீபாட்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட், இங்க இருந்து ப்ராஃபிட் நான் அங்க கொண்டு போறேன், கொண்டு போங்க, ஆனா அதோடைய பக்காவான ஸ்டேட்மெண்ட் நீங்க அட்டாச் பண்ணுங்க. ஃபண்ட் இங்க நாங்க குடுக்கல் வாங்கல் பண்ணுங்க, வேணா சொல்ல. டிவிடெண்ட், இங்க இருந்து டிவிடெண்ட் கொடுக்குறீங்க, டிவிடெண்ட் இஸ் ஆல்சோ ஃபண்ட், டிவிடெண்ட் இஸ் ஆல்சோ ஃபண்ட் ஆஸ் பர் திஸ் ரூல். கொடுக்கும்போது நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க, பிரச்சனை எல்லாம் இல்லை. நீங்க பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டா டீட்டெயிலா போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எஸ் ஓர் நோ? எஸ். இப்பதாயா ஹீரோவே வரும். இந்த எல்லா விஷயங்களும் இப்பதான் எம்சிக்கு, இப்பதான் கேள்வி. பினான்சியல் இயர் எண்ட் முடிச்சு 6 மாசத்துக்குள்ள டெலிவர் பண்ணணும் டு வித்தின் 6 months from the closure of the financial year. What you are supposed to submit? First, calendar yearல submit, calendar yearல prepare பண்ண அந்த US company உடைய balance sheet, P&L documents. Second, financial yearல prepare பண்ணின Indian business, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். Indian business உடைய balance sheet, P&L documents as we prescribed in financial year. Third, FC3. What is FC3? List of all. அதுக்கு பண்ணணும். Fourth one, not fourth one, இது எல்லாமே முடிஞ்சிருச்சா? முடியல, ஐயோ சாரி. One more thing is there. Fourth thing, 3 statements. What are 3 statements? Statement of RPT, statement of related party transaction, statement of transfer of fund,
statement of transfer of fund, and finally you have statement of repatriation of profit. என்னோட லாங்குவேஜ் என்னோட ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் மலமலான்னு இருக்கும், நீங்க நல்லா பார்த்து ப்ளீஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீபேட்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட், இது எல்லாமே எவ்வளவு டைம் பீரியட்குள்ள கொடுக்கணும்? 6 months. 6 months from the end of the financial year குள்ள கொடுக்கணும். MCQ கேப்பா கட்டாயமா மார்க் பண்ணுங்க. இங்க கேக்குறேன் பாருங்க. Read this example, self-ஆ read பண்ணுங்க. Within 6 months, foreign company is required to file its financial statement within 6 months from the close of the financial year. Annual basis, varasha varsham file. Along with following additions, along with இந்த மூணும் ஆட் பண்ணணும். FC3யும் பண்ணணும். எல்லாம் only சொல்லிட்டான் மேல. Of course, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ண வேணாயா, அப்படி பண்ண வேணாயா, எப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி கொடுப்பாங்க. இப்படி பண்ணாதே, அப்படி பண்ணாதேன்னா பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான், விட்ரியா, கேம் ஓவரியா. அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனி, மறுபடியும் நான் சொல்றேன், சிம்பிள், முடியல, மறுபடியும் நான் சொல்றேன். நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசினஸ் இன் எவ்ரி கலண்டர் இயர். Balance sheet, in good revise பண்ணா படிச்சிடலாம். Balance sheet, P&L, such other documents as may prescribe, deliver a copy to ROC. With respect to rules, what they are telling us, Indian business உடைய transactions உடைய balance sheet, P&L, such other documents as per chapter 9. Chapter 9ல என்ன சொல்றாங்க? Balance sheet, P&L, changes in equity, cash flow, explanatory notes, notes forming integral part, blah 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 blah. Financial yearல கொடுக்கணும். Financial yearல கொடுக்கணும் இல்லையா, பண்ணணும். பினான்சியல் இயர்ல பண்ணி வையி அப்படின்னு சொல்றான். அது கலண்டர் இயர்ல பண்ணி வையி அப்படின்னு சொல்றான். இது கூட இங்கிலீஷ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல பண்ணு, டிரான்ஸ்லேட் பண்ணி வையி. FC3 ரெடி பண்ணி வையுங்க. அதுல என்னெல்லாம் பிசினஸ் இருக்கோ அதை போட்டு வையுங்க. அப்புறம் 3 ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி வையுங்க. எல்லாம் கும்பலா நீங்க எப்ப கொடுங்க? பினான்சியல் இயர் முடிச்ச 6 மாசத்துக்குள்ள ROC கொடுங்க. பக்கா 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 டன், பக்கா 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 டன். இனி ஆடிட் பண்ணணுமா சார்? அஃப்கோர்ஸ். என்னையா இப்படி கேக்குற? ஆடிட்னு சொன்னாலே சாப்டர் 10 ஆடிட் பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆடிட் சாப்டர் 10ல வரக்கூடிய எல்லா விஷயம் எனக்கு வருமா? வரும். முட்டாண்டஸ் சப்ஜெக்ட் டு சம் சேஞ்சஸ் வரும். ஆனா வாட் இஸ் சாப்டர் 10? சாப்டர் 10 ஆடிட்னு கேட்டாலே எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். பா 139 appointment, 140 removal, 141 eligibility, qualification, disqualification, 142 remuneration, 143 power right duty, 144 auditor not to render services, 145 signing, 146 attending general meeting, 147 punishments, 148 காஸ்ட் ரெக்கார்ட். இதெல்லாம் இவனுக்கு வருமாயா? கட்டாயமா வரும். அங்க சொல்ற இங்கே வரும். நீங்க கேட்பீங்க, சார் ஃபாரின் கம்பெனி தானே சார், இந்தியன் பிசினஸ் யாரும் ஆடிட் பண்ணணும் சார்? ஃபாரின்ல இருக்கிறவன் வரணுமா, ஆர் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் இந்தியா வரணுமா? Of course, practicing chartered accountant in India, it can be proprietor, it can be firm, it can be LLP position. He's a practicing CA holding certificate of practice. So நான் என்ன கன்க்ளூட் பண்றேன்னா, ஆடிட் பண்ணணும். சாப்டர் 10 applicable ஆகுமா? ஆகும். Of course, CA in practice in India should be. அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். நீங்க படிச்சுட்டேங்கடா. கலண்டர் இயர்ல பண்ணுவீங்க, ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம பிசினஸ் பண்ணுவீங்க, FC3 பண்ணுவீங்க, 3 ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவீங்க. எல்லாம் கும்பலா 6 மாசத்துக்குள்ள கொடுத்துருங்க. வித்தின் 6 months from the close of financial year. செட். சூப்பர். நல்லா படிச்சுட்டீங்க நம்புறேன். நல்லா இருங்க. சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க. டவுட் எல்லாம் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். செஷன் 4ல சந்திக்கலாம். திஸ் இஸ் CA Shesh signing off. Thanks a lot, my dear students.